எல்லோருக்கும் வணக்கம். நான் சுந்தரா பாண்டியன், புளியன்கரிசல், தூத்துக்குடி மாவட்டம், சென்னை அசோக் நகரிலிருந்து பேசுகிறேன். நிலைகெட்ட மாதரை நினைக்கையிலே நெஞ்சம் பொறுக்கவில்லையே என்று பாரதியார் இந்த நிலைகெட்ட மாதர்களை மனிதர்களை நினைத்து புலம்பியதைத்தான் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். அது எவ்வாறு என்றால், ஒவ்வொரு மனிதனும் நன்றாக வாழ்ந்தால்தான் இந்த நாடு நன்றாக இருக்க முடியும். ஆகையால் ஒவ்வொரு மனிதனும் நன்றாக வாழ்வதற்கு முதலில் நல்ல மனநிலையும் நல்ல உடல்நிலையும் நல்ல அறிவு நிலையும் தேவை. இந்த மூன்றும் நன்றாக இருந்தால்தான் ஒவ்வொரு மனிதனும் நன்றாக இருக்க முடியும். ஆகையால் விலங்கினங்கள் எப்படி வேண்டுமென்றாலும் இருக்கும், ஆனால் மனிதர்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சில கட்டுப்பாடுகளையும் ஒழுக்கங்களையும் வைத்திருக்கிறோம். அவ்வாறு கட்டுப்பாடும் ஒழுக்கமும் அறிவும் உள்ள மனிதனாக வாழத்தான் ஒவ்வொரு மனிதனும் விரும்புகிறோம். ஆனால் அதற்குரிய நடைமுறைகளை கடைபிடிக்கிறோமா என்று பார்த்தால் இல்லை. அது எவ்வாறு என்றால், மனிதர்கள் பிறக்கும்போது எல்லோரும் நன்றாகத்தான் பிறக்கிறோம், நன்றாகத்தான் வளர்கிறோம். ஆனால் காலப்போக்கில் நண்பர்களும் பழக்க வழக்கங்களினாலும் பல தகாத தீய செயல்களுக்கு அடிமையாகி விடுகிறோம். அவ்வாறு அடிமையாகி விடுவதனால் மனிதன் சிந்தனை சக்தி இழந்து பல உடலையும் கெடுத்து பல தீய செயல்களுக்கு அடிமையாகி விடுகிறோம். ஆகையால் எந்த போதைப் பொருட்களுக்கும் அடிமையாகாமலும், அதாவது மது, மாது, சூது என்று சொல்லக்கூடிய மனிதனை கெடுக்கும் படைகள் என்று சொல்லக்கூடிய இந்த 3 பழக்கங்களுக்கும் மனிதன் அடிமையாகி விடுகிறான். அதனால்தான் முதலில் இந்த 3 பழக்கங்களிலிருந்து விடுபட வேண்டும். எல்லோரும் அப்படித்தான் நினைக்கிறோம். ஆனால் காலப்போக்கில் வயது வர வர மனிதர்கள் கல்வி அறிவு சரியாக கற்காதனாலும், மனதில் நல்ல தெளிவு நிலை அடையாதனாலும், விழிப்புணர்வு அடையாதனாலும், நண்பர்கள் என்ற பழக்க வழக்கங்களினால் சில தீய பழக்கங்களுக்கு ஆட்பட்டு விடுகிறோம். அது முதலில் வீட்டில் ஏதாவது ஒரு திருமணம் இல்லாட்ட ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் என்று வந்தால் முதலில் மனிதர்கள் குடிப்பழக்கங்களுக்கும் போதை பழக்கங்களுக்கும் பார்ட்டிங்கிற பெயரில் முதலில் ஆரம்பித்து விடுகிறார்கள். தீபாவளினாலும் பொங்கல் என்றாலும், என்ன பொங்கலுக்கு என்ன கவனிக்கிறாய், தீபாவளிக்கு என்ன கொடுக்கிறாய் என்று கேட்டு ஒருவருக்கொருவர் இந்த குடிப்பழக்கங்களை பழகி விடுகிறார்கள். ஏதாவது ஒரு போதை பழக்கத்துக்கு முதலில் நண்பர்களாக தீய பழக்கங்களுக்கு முதலில் அடிமையாகி முதலில் சேர்ந்து விடுகிறார்கள். பிறகு அது காலப்போக்கில் நம்மளை ஆட்கொண்டு விடும். அவ்வாறு ஆட்கொண்டு கொண்டால் நம் மதி செயலிழந்து ஒரு சிந்திக்கும் ஆற்றலை இழந்து விடுகிறோம். ஆகையால் தான் நிலை கெட்டு விடுகிறோம். இதைத்தான் பாரதி நிலை கெட்ட மாதரை நினைக்கையிலே நெஞ்சி பொறுக்குதில்லையே என்று சொன்னார். ஆகையால் எந்த காரணத்தை கொண்டும் குடிப்பழக்கத்துக்கும் மாது என்ற மற்ற பெண்களை, மனைவியை தவிர மற்ற பெண்களை விரும்பும் எந்த ஆடவரும் நல்லதாக இருந்ததாக வரலாறு இல்லை. ஆகையால் மது, மாது, சூது வந்துவிட்டாலும் அறிவு ஒரு தெளிவு நிலையை அடையாது. அறிவு இழந்து
கோபம் கொண்டு மதியை இழந்து விடுகிறோம். ஆகையால் சூதுவுக்கும் இடம் கொடுக்காமலும் இந்த மூன்றையும் மது, மாது, சூது இந்த மூன்றுக்கும் இடம் கொடுத்து விட்டால் முதலில் ஆரம்பத்தில் நம்மை அறியாமலே உள்ளே புகுந்துவிடும். பின்னர் காலப்போக்கில் அது நம்மளை ஆட்கொண்டு விடும். ஆகையால் இந்த மூன்றையும் பார்த்தவுடனே விலகி சென்று விட வேண்டும். அப்பொழுதுதான் நம் மதியை கெடுத்துவிடும். ஆகையால் இந்த மூன்றிலிருந்து விடுபட்டு தப்பித்து நல்ல ஒழுக்க வழக்கங்களிலும் பழக்க வழக்கங்களிலும் உருவாக்கி கொள்ள வேண்டும். இது நம்மளை அறியாமலே முதலில் திருவிழாக்களிலும் பண்டிகைகளிலும் ஏதாவது குடும்ப விழாக்களிலும் நண்பர்கள் என்ற விதம் போர்வையில் நம்மளை முதலில் இன்று ஒரு நாள் மட்டும்தானே என்று போதைப் பொருட்களுக்கும் முதலில் ஆட்பட்டு நம்மளை இந்த ஒரு நாள் தானே என்று சொல்லி நம்மளை முதலில் அதில் இறக்கி கொள்வார்கள். எந்த காரணத்தை கொண்டும் அந்த மாதிரி தவறுகளில் இறங்கி கூடக்கூடாது. மது குடிப்பதும் ஒன்றுதான், நம் மதியை இழப்பதும் ஒன்றுதான். மதி இழந்தவுடன் நம் நிலை எங்கே இருக்கிறோம் என்று தெரியாமல் போய்விடுவோம். அதைத்தான் மதுக்கடைகளில் கூட்டத்தை பார்த்தால் மதி இழந்த மக்களை நினைக்கையிலே பாரதியார் இந்த மாதிரி கூட்டங்களை நினைக்கும்போது மதிகெட்ட மாதரை நினைக்கையிலே மது ஒரு மனிதனை நிலைகுலைய செய்துவிடும். ஆகையால் நிலைகெட்ட மாதரை நினைக்கையிலே நெஞ்சி பொறுக்குவில்லையே என்று அந்த காலமே பாடியுள்ளார். ஆகையால் அவருக்கு நாம் மரியாதை செலுத்தும் விதமாக எந்த காலத்திலும் நம் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று தான் எல்லோரும் ஆசைப்படுகிறோம். ஆனால் அதற்குரிய செயல்களை செய்கிறோமா என்று பார்த்தால் இல்லை. ஆகையால் முதலில் நன்றாக வாழ வேண்டும் என்று தான் எல்லோரும் ஆசைப்படுகிறோம். ஆனால் அதற்குரிய செயல்களை செய்வதில்லை. ஆகையால் தான் பாரதியார் நிலைகெட்ட மாதரை நினைக்கையிலே நெஞ்சம் பொறுக்கதில்லையே என்று சொன்னார். நிலை என்பது தன் சுய சிந்தனை, சுய செயல்பாடுகள், சுய அறிவு அதிலிருந்து விலகி செல்வதனால் மனிதன் கெட்டுவிடுகிறான். ஆகையால் போதைப் பொருட்களும் பெண்களினுடைய சாகாசமும் இருந்தால் மதுவை விட மாது மிகவும் கொடியது. தன் குடும்ப வாழ்க்கை என்ன என்றே தெரியாமல் மது உண்டவன் மதியை இழந்து மயங்கி கிடப்பது போல மாது என்ற அதுவும் ஒரு வகையான மயக்கம் மாதிரி தான். ஆகையால் மாது கள்ளத்தனமாக மாதுவை அடைய விரும்பினால் அதுவும் மனநிலையை ஒரு நிலையாக இருந்து செயல் செய்ய விடாது. எப்பொழுதும் கள்ளத்தனமாகவும் திருட்டுத்தனமாகவும் செல்வதற்கு தான் மனம் அலையும். ஆகையால் அதிலிருந்து விடுபட்டு நல்ல நிலையில் மனிதன் வாழ வேண்டும். அப்பொழுதுதான் மனிதன் நிலையான வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை வாழ முடியும். ஆகையால் எந்த காரணத்தை கொண்டும் பல பெண்களோட தொடர்புகளை நினைத்து கூட பார்க்காமல் விலகி இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் மனம் நல்ல நிலையில் இருக்க முடியும். அடுத்து சூது, ஒருவருக்கொருவர் சூது கொண்டு அதிலே நம் கவனத்தை செலுத்தி பணத்தை இழந்தவுடன் பிறகு அதை மீட்டுக்கொள்ள இட வேண்டும் என்று விட்டதை பிடிக்க வேண்டும் என்று கலைதியில் விட்டத்தை பிடித்து தொங்கி கீழே கால் வைக்க இடமில்லாமல் நிற்பது போல விட்டதை பிடிக்க முடியாது. ஆகையால் சூதுக்கும் இடம் எடுத்து விட்டால் பணத்தை இழந்தவன் வெறிகொண்டு நிற்பது போல பிறகு
நல்ல நிலை கெட்டு போய்விடும். அதில்தான் மது, மாது, சூது இந்த மூன்றும் ஒரு மனிதனை முதலில் தன்னை அறியாமலே உள்ளே வரும். ஆகையால் எந்த காரணத்தை கொண்டும் அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. முதலில் விளையாட்டாக வந்துவிடும், பிறகு அதை நம்மளை ஆட்கொண்டு விடும். அப்படி ஆட்கொண்டு விட்டால் நம் நிலை என்ன என்று தெரியாமல் ஆகிவிடுவோம். மதி இழந்து எங்கே இருக்கிறோம், எப்படி நடக்கிறோம் என்று தெரியாமல் புத்தி கெட்டுவிடும். ஆகையால் தான் பாரதி இதெல்லாம் நினைத்து பார்த்து தான் நிலைகெட்ட மாதரை நினைக்கையிலே நெஞ்சம் பொறுக்குதில்லையே அப்படி என்று வருந்தி பாடினார். ஆகையால் அவருக்கு நாம் மரியாதை செலுத்தும் விதமாக எந்த காரணத்தை கொண்டும் இந்த 3 செயல்களுக்கும் பக்கத்தில் செல்லாமல் விலகி இருந்து தன்னையும் காப்பாற்றி தன் குடும்பத்தையும் காப்பாற்றி இந்த நாட்டுக்கும் நல்ல ஒரு மனிதனாக வாழ வேண்டும் என்பதுதான் எல்லா மனிதருடைய ஆசை. ஆகையால் அதிலிருந்து விடுபட்டு என்னாலும் நல்ல ஒரு பொறுப்புள்ள நிலைமையில் வாழ்வோம். இவர்களை பார்த்தாலே பொறுப்புள்ள மனிதனும் எந்த காரணத்தை கொண்டும் பக்கத்தில் தீய பழக்கங்களில் பக்கத்தில் செல்லக்கூடாது என்பதுதான் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். ஆகையால் தான் நிலைகெட்ட மாதரை நினைக்கையிலே நெஞ்சம் பொறுக்குதில்லையே என்று பாரதி பாடி வேதனை அடைந்தார். அவ்வாறு நாட்டுப்பற்றி மேல் கொண்ட அன்பினாலும் இவ்வாறு பாடினார். அதை நாம் என்னாலும் மனதில் கொண்டு நாமும் அவருக்கு நல்ல மரியாதை செலுத்தி நாமும் அதே போல வாழ்ந்து காண்பிப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.